அல்தாஃப் இப்னு முகமது சையத் அப்பாஸ். உறவை பேணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்போது உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு உறவை பேணி வாழ்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வமன் கான யுமினு பில்லாஹி யௌமில் ஆகிர் வஸீலுர் ரஹீம். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர் குடும்ப உறவை இணைத்து வாழ்கிறார் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலில் பேண வேண்டிய உறவு பெற்றோர்களின் உறவு. இப்போதைய காலத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு எப்படி இருக்கிறது? பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பயந்து நடந்த காலம் போய் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களை பயந்து நடந்த காலம் வந்து விட்டது. அல்லாஹ் தன் அருமறை திருக்குறான் சொல்கிறான், ரப்பிர் ஹம்குமா கெமா ரப்பையான்னு செய்கிறார். யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை இருவரும் பரிவாரம் வளர்த்தது போல் நீனும் இருவரில் கிருபை செய்வாய் என்று சொல்கிறார். மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள், தாயின் காடலில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தாயிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்றால் வீட்டிற்கான வாசல் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதே போல் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் சொர்க்கத்திற்கான வாசல் சரியான முறையில் இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கான வாசல் எது? அவன் தாயும் அவன் தந்தையும். அவன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருந்தால் மட்டுமே தான் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும். ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும் சரி, அவன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருந்தால் மட்டுமே தான் அவனுக்கு அல்லாஹ்விடம் இருந்து பரக்கத்தும் நன்மையும் கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடுத்ததாக பேண வேண்டி வரும் சகோதரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விரும்புவதே உன் சகோதரனுக்கு நீங்கள் விரும்பாதவரை நீங்கள் முழுமையாக இறைச்சம் கொண்டவராக ஆக மாட்டேன் என்று கூறினார்கள். அதே போல் நீங்கள் என்று என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அதே உன் சகோதரன் நீங்கள் என்று சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் என்று விரும்ப வேண்டும். நீங்கள் வெளியே உள்ளவர்களுக்கு தர்மம் தாயம் செய்வதை உடன் சகோதரன் யாராவது கஷ்ட சூழ்நிலையில் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து உதவுங்கள். உன் சகோதரன் என்ன தவறு செய்தாலும் சரி, எல்லாரும் அவனை வெறுத்தாலும் சரி, யாரும் அவனிடம் பேசவில்லை என்றாலும் சரி, நீ அவனிடம் பேசு. நீ அவன் வீட்டிற்கு சென்று அல்லாஹ்விடம் பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாம் பேண வேண்டிய வரும் நம் குடும்பத்தார்கள். நம் தாயுடனும் தந்தையுடனும் பிறந்த உறவை நாம் முதலில் பேண வேண்டும். மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்கிறாய், அல்லாஹ் ஃபிரௌன் இவ்வளவு அட்டலியும் செய்கிறான், ஏன் இன்னும் வரை அவனை விட்டு வைத்திருக்கான் என்று கேட்கிறான். அதற்கு அல்லாஹ் சொல்லினான், அவன் குடும்ப உறவை இணைத்து வாழ்கிறான் என்று. அவன் குடும்ப உறவை இணைத்து வாழ்கிறான் என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும்? அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நீண்ட ஆயுளுடன் பரக்கத்துடன் வாழ வேண்டும் என்றால் குடும்ப உறவை இணைத்து வாழுங்கள் என்று சொல்கிறார்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது கஷ்ட சூழ்நிலையில் இருந்தால் அவங்கள பார்த்து ஏழாமையை சிரிக்காமல் நீங்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த பண உதவியோ இல்லாட்டி ஆறுதலான வார்த்தைகளையோ அவர்களிடம் பேசி அல்லாஹ்விடம் பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்திலெல்லாம் குடும்ப உறவை பேணுங்கள் என்று சொல்கிறானோ அதே இடத்திலே குடும்ப உறவை துண்டிப்பவனை நான் துண்டிப்பேன் என்று சொல்கிறான். இதிலிருந்து அல்லாஹ் நம் வியாபாரம் காப்பாற்றுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் இவ்வளோ சவுண்ட் போடுறீங்க? பிள்ளைங்க எல்லாரும் அமைதியாக இருந்தால் தானே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். அவங்க எவ்வளோ அழகாக எத்தனை மாதங்களுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்காக சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் உங்களோட பேச்சு சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. யாரும் சத்தம் போடாதீங்க. அமைதியாக இருந்தால் தான் ப்ரோக்ராம் கேட்கும் நம்மளுக்கு. இந்த அமைதியை தயவு செய்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இதே போலவே ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைங்களும் தயவு செய்து சவுண்ட் போடாதீங்க. அடுத்ததாக ஜாயிஷா பின் முகமது சிராஜுதீன் ஹஜ்ஜத்துல் விதா. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா தர்வியா என்று அழைக்கப்படும் துல்ஹஜ் பிற 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினா நோக்கி புறப்பட்டார்கள். மினாவில் லஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் என 5 நேர தொழுகையை தொழுதார்கள். ஃபஜர் தொழுகைக்கு பின் சூரியன் உதயமாகி சிறிது நேரத்துக்கு பின் அரஃபா நோக்கி பயணம் மேற்கொண்டார்கள். அரஃபாவில் நமீரா என்ற இடத்தில் அவர்களுக்கான கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அக்கூடாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் நடுப்பகல் தாண்டும் வரை இருந்தார்கள். சூரியன் நடுப்பகல் தாண்டும்
தாண்டியவுடன் தன் கஸ்வ ஒட்டகத்தை தயார்படுத்தி செய்து அதில் வாகனித்து பத்னுல்வாதி என்ற இடத்திற்கு வந்தாங்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 1,24,000 அல்லது 1,44,000 முஸ்லிம் மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் நின்று கொண்டு உரையாற்றினார்கள். மக்களே, மிக கவனமாக கேளுங்கள். இந்த ஆண்டிற்கு பின் நான் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. மக்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தை இந்த பிறை 9ஆம் நாளை இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுகள். ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும். அவர்கள் உறவினர்கள் அல்ல. தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளை தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். பிள்ளை செய்த குற்றத்துக்காக தந்தையோ அல்லது தந்தை செய்த குற்றத்துக்காக பிள்ளையோ தண்டிக்க மாட்டாது. அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை கால அனைத்து செயல்களையும் என் கால்கள் கீழ் புதைத்து விட்டேன். அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குவதை விட்டுவிட வேண்டும். முதலாவதாக என் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக நான் பழி வாங்குவதை விட்டு விடுகிறேன். அறியாமை கால வட்டியும் தள்ளுபடி செய்யப்பட்டது. முதலாவதாக என் குடும்பத்தாரின் வட்டியில் இருந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கான உறுதான வட்டியை நான் முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன். பெண்கள் குறித்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அமானிதமாக அவர்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி அவர்களை நீங்கள் மனைவியராக ஏற்றிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையான நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்திற்கு அனுமதிக்க கூடாது. மீன் அனுமதித்தால் காயம் ஏற்படாமல் அடியுங்கள். அதுபோல நீங்கள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையான நல்ல முறையில் உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும். நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹ்வின் வேதமாகும். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இறை தூதரும் இல்லை. உங்களுக்கு பிறகு எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. உங்களை படைத்து காப்பவனான அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள். மனமுகந்து உங்கள் செல்வத்திற்கான ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். உங்கள் இறைவனின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். மேற்கூறிய நற்செயல்களாக இறைவன் படைத்துள்ள சுவனத்தில் நுழைவீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் இறைவனை நீங்கள் அதிவிரைவில் சந்திப்பீர்கள். அவன் உங்கள் செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான். எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள்ளே குலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிட வேண்டாம். நிச்சயமாக ஷைத்தான் இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதிலிருந்து முற்றிலும் நிராசடைந்து விட்டான். மேலும் மிக எளிதாக கருதும் செயல்களுக்கு அல்லாஹுக்கு மாறு செய்து ஷைத்தானை வழிபடுவீர்கள். அதனால் அவன் மகிழ்ச்சி அடைவான். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரை. இறை அச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபியல்லாதவரை விட, ஒரு அரபியல்லாதவருக்கு அரபியரை விட, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லை. மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்டார்கள். கூடியிருந்தோர் நிச்சயமாக எடுத்துரைத்தீர்கள், நிறைவேற்றினீர்கள், நன்மையே நாடினீர்கள் என நாங்கள் சாட்சி கூறுவோம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் தங்கள் ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி பின்பு மக்களை நோக்கி திருப்பி அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று 3 முறை கூறினார்கள். இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் வராத மற்றவர்கள் எடுத்து கூறுங்கள். ஏனெனில் நேரடியாக கேட்பவர்களை விட கேள்விப்படுபவர்கள் நன்கு விளக்க முடியாதவராக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக கூறிய போது ரபியா இப்னு உமையா இப்னு கலப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு எடுத்துரைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உரையை முழுமையாக முடித்த போது அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் பினிஅமதி ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளை உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன். உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக பொருந்தி கொண்டோம் என்ற வசனம் இறங்கியது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறைவசத்தோடு நம் மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை ஏவினார்களோ அதன்படி நடந்தும், எதனை தடுத்தார்களோ அதிலிருந்து தவிர்த்தும் நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக என கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்ச்சி சொர்க்கத்தின் பெயர்கள். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தனை செய்யாத அளவு உள்ள அந்த சொர்க்கத்தின் பெயர்களை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு அதனை கற்றுத்தருவதற்காக இதோ நம்முடைய மாணவர்கள் முஜாஹித் இப்னு பாதுஷா, அஃப்ராஸ் இப்னு சையத் காசிம் அஜ்மல் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள
சொர்க்கங்களின் பெயர்கள் தாருஸ் சலாம் அமைதியான இல்லம், தாருர் கொரார் நிலையான உலகம், ஜன்னத்துல் ஹுல்த் நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் மௌவ சொர்க்க சோலைகள், ஜன்னத்துல் நயீம் இன்பகரமான சொர்க்கம், ஜன்னத்துல் அத்னு நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்க சோலைகள். அல்லாஹும்ம இன்ன அசாலுக்கல் ஜன்னத்த எங்களிடையே சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக நரகத்தின் பெயர்கள். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு கேட்கிறோமே அந்த நரகம், அந்த நரகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பெயர்களை நமக்கு கற்றுத்தருவதற்காக இதோ நம்முடைய மாணவர்கள் முஹம்மது ஆக்கில் இப்னு முஹம்மது ஹாலித், அபூபக்கர் சித்திக் இப்னு அஸ்கர், சுஹேல் சுல்தான் இப்னு அப்துல் காதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நரகத்தின் பெயர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஹன்னம் யௌம யத்ஊன இலா நாரி ஜஹன்னம தஆ. அந்நாளில் அவர்கள் நரக நெருப்பின் பால் இழுக்கப்படுவார். லோதா கல்லா இன்னஹா லதா. அவ்வாறு ஆவதில்லை, ஏனெனில் நிச்சயமாக அந்நரகமானது கொழுந்து விட்டெரியும் நெருப்பாகும். உத்தம அப்படி அல்ல, அவன் நிச்சயமாக ஹுதமாவின் எரியப்படுவான். சக்கர் يوم يصحبون في النار على وجوههم ذوقوا مس سقر. அவர்களுடைய முகங்கள் மீது அவர்கள் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் நாளில் நரக நெருப்பின் தீந்துவதை சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். ஜஹீம் சும்ம ஜஹீம ஸவ்வூஹ். பின் அவனை நரகத்தில் தள்ளுங்கள். ஹாவியா ஃபஉம்முஹு ஹாவியா. அவன் தங்கும் இடம் ஹாவியா தான். اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. அல்லாஹ்வே, நரக நெருப்பின் வேதலில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்ச்சி சூராவும் பொருளும். அல்லாஹ்வின் திருமறையில் இருந்து அழகான சில வசனங்களை மென்மையாக நமக்கு ஓதி காட்டுவதற்கு நம்முடைய மாணவிகளான ஹுமைரா ஃபாத்திமா பின்த் முகமது ஹுசைன் இஸ்மாயில், உம்மு ஐமன் பின்த் அபு தாஹிர் குத்புதீன் சூரா அபஸ முதல் 20 வசனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى. அவர் கடுகடுத்தால் மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரிடம் வந்த அந்தகர் வந்தபோது வமா யுதுரீக லஅல்லஹு யஸக்கா. நபியே, உம்மிடம் வந்த அவர் தூய்மையாகி விடக்கூடும் என்பதை நீர் அறிவீராய். அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஹு ذிக்ரா. அல்லது அவர் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் அம்மா மன் இஸ்தௌனா. உம்முடைய உபதேசம் அவனுக்கு பயந்திருக்கலாம். உபதேசத்தின் தேவையை அவன் அலட்சியம் செய்கிறானோ. நீர் அவன்பால் முன்னோக்குகின்றீர். ஆயினும் இஸ்லாத்தை ஏற்றி அவன் தூய்மையடையாமல் போனால் மீது அதனால் குற்றமில்லை. ஆனால் அவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக
عنه تلهى அவரை விட்டும் பராமுகமாய் இருக்கின்றீர். கல்லா இன்னஹா தஸ்கிரா அவ்வாறல்ல, ஏனெனில் இத்திருக்குரானின் நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். ஃபமன் ஷாஅ ذكرா எனவே அவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார். ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது. மஃபூவத்தின் முத்தஹரம் உயர்வாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. பிஐதி சஃபரா வானவர்களான எழுதுபவர்களின் கைகளால். கிராமின் பரரா லவ்ஹுல் மக்ஃபூலிலிருந்து எழுதிய அவ்வானவர்கள் சங்கை மிக்கவர்கள், நல்லோர்கள். குதிலல் இன்சானு மா அக்ஃபரா நன்றி கெட்ட மனிதன் அழிவானாக, எவ்வளவு நன்றி மறந்தவனாக அவன் இருக்கின்றான். மின் ஐ ஷைஇன் ஹலகா எப்பொருளால் அவனை அல்லாஹ் படைத்தான் என்பதை அவன் சிந்தித்தானா. மின் நுதுஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அவனை படைத்து அவனை அளவுபடி சரியாக்கினான். சும்ம ஸபீல யஸ்ஸரா பின் அவனுக்காக வழியை எளிதாக்கினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக ரஷிதத்துல் நஃபிஹா பின்த் ரசூல் முஹைதீன் ஹுமைரா பின்த் அனஸ் பாதுஷா சூரா அல் அலக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديه سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக்கென்ற நிலையில் இருந்து மனிதனை படைத்தான். ஓதுவீராக உம்மிறைவன் மாபெரும் கொடையாளி. அவனை எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். என்றும் நிச்சயமாக மனிதன் வர்மம் பெறுகிறான். அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவேசன் என்று காணும் போது நிச்சயமாக மீளல் உட்பட இறைவன் பாலே இருக்கிறது. தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? ஓரடியாரே அவர் தொழும் போது நீர் பார்த்தீரா? அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவுவர் இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அப்படி அல்லவன் விலக்கிக் கொள்ளவில்லையானால் நாம் அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம். தவறிழைத்து பொய் உரைக்கும் முன்னேற்றி ரோமத்தை. ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். அவன் கூறுவது போலெல்லாம் அவனுக்கு நீர் வழிபடாது. உம்மிரே அவனுக்கு சுஜூத் செய்து வணங்கி நெருங்குகிறாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக நூருல் ரிஃப்கா பின்த் வாவாஜி பக்கீர் முஹைதீன் நூருல் ஹாஃபிலா பின்த் இப்ராஹிம்
சூரா அல் ஹஜ் 78வது வசனம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاهدوا في الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم بالدين من حرج ملة أبيكم إبراهيم هو سماكم المسلمين من قبل وفي هذا ليكون الرسول شهيدا عليكم وتكونوا شهداء على الناس وأقيموا الصلاة وآتوا الزكاة واعتصموا بالله هو مولاكم فنعم المولى ونعم النصير. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். இந்த தீனில் மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதுதான் உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அவன்தான் இதற்கு முன் உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிட்டான். இவ்வேதத்திலும் அவ்வாறே கூறப்பட்டுள்ளது. இதற்கு நம்முடைய இத்தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றார். இன்னும் நீங்கள் மற்ற மனிதர்களின் மீது சாட்சியாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்னும் ஜகாத் கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வை பற்றி கொள்ளுங்கள். அவன்தான் உங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இன்னும் அவனே மிக சிறந்த பாதுகாவலன், இன்னும் மிக சிறந்த உதவியாளர். அல் குர்ஆன் 22:78. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மபாரிக். அடுத்ததாக தஜ்வீதுடன் கிராத். எத்துணை முறை கேட்டாலும் நம் காதில் இனிமையாய் இருக்கக்கூடியது அல்லாஹ்வின் வார்த்தைகள் தானே. அதனை சிறப்பாக ஓதி காட்டுவதற்காக நம்முடைய மாணவிகள் ஹில்மியா ரஷீதா பின் ஹிதாயத்துல்லா, ஃபாத்திமா இஃப்ரா பின் நியாஸ் அகமத், சூரா மாரிஜ் 1-20 வசனம் வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا. السلام عليكم ورحمة الله وبركاته.
அல்லாஹ் மபாரிக். அடுத்த நிகழ்ச்சி ஹதீஸும் பொருளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவையாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களில் சிலவற்றை நம்முடைய மாணவர்களின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். அதற்காக நம்முடைய மாணவிகள் ஆலியா பின்த் ஜாஃபர் சாதிக், ஹபீபா பின்த் முகமது ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தீனு இஸ்ருன், மிகவும் எளிதானது. மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாஹ், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அஸ்ஸலாமு கபலல் கலாம், பேசும் முன் சலாம் கூறுங்கள். அலைக்கும் பிஸ்ஸிதுக், எப்போதும் உண்மையை பேசுங்கள். இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. அத்ஹுரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். வனியூதஹபனு ஹுபதன் ஃபலைஸ மின்னா, எவர் ஒரு பொருளை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. இஜ்தனிபுல் கதப, கோபத்தை தவிர்த்திடுங்கள். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். அஃதலுல் அமாலு இன்தல்லாஹி ஸலாத ஃபி அவ்வலி வக்திஹா, அல்லாஹ்விடம் மிக சிறந்த செயல் தொழுகை ஆரம்பம் நேரத்தில் தொழுவதாகும். தூபா லிமன் துவப கஸ்புஹ், எவருடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசோனம் உண்டாகட்டும். இதா தஹல்தும் பைத்தன் ஃபஸ்வல்லிமு அலா அஹ்லிஹ், நீங்கள் வீட்டில் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். லா யத்ஹுலுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்பவர் சொர்க்கம் புகமாட்டார். அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ், சொற்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லாகும். அத்துஆ சிலஹுல் முஃமின், துஆ மூமினின் ஆயுதமாகும். மனித்தா மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா, தனக்கு சொந்தமில்லாததை சொந்தம் கொண்டாடுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ரிதர் ரப்பி வ ரிதல் வாலித், தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது. இன்னல்லாஹ ரஃபீகு யுஹிப்புர் ரிஃப்கா, நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை விரும்புகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மபாரிக். அடுத்த நிகழ்ச்சி துவாவும் பொருளும். எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லிமின் கேடயமாக நிற்கக்கூடியது இந்த துஆக்கள் தான். எனவே அதனை பொருளோடு அறிந்து கொள்ள இதோ நம்முடைய மாணவர்கள். முதலாவதாக நபிசத்துல் முனவ்வரா பின்த் முகமது முஹைதீன், ஹஃப்ஸா பின்த் தமீம் அன்சார், பாவ மன்னிப்பு துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாவ மன்னிப்பு துவா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வே, நீதான் என் இறைவன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீதான் என்னை படைத்தாய். நான் உனது அடிமை. நான் உனது ஒப்பந்தத்தையும் உனது வாக்கையும் என்னால் முடிந்த அளவு நிறைவேற்றுகிறேன். நான் செய்தவற்றின் கெடுதியை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என் மீது செய்த உனது அருட்கொடைகள் அனைத்தையும் உனக்கு முன் ஒப்புக்கொள்கிறேன். எனது குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு மன்னிப்பு வழங்கு. உன்னை தவிர குற்றத்தை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
அல்லாஹ் மபாரிக். அடுத்ததாக ஷஃபியா மரியம் பின் சுலைமான், ஃபரிஹா பின் அஃப்சல் ரஹ்மான். குனூத் துவா. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم اهدني فيمن هديت وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من آتيت تباركت ربنا وتعاليت. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவே, நீ நேர்வழி காட்டியவர்களில் எனக்கும் நேர்வழி காட்டு, நீ சுகமற்றவர்களில் எனக்கும் சுகமளி, நீ பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தவர்களில் என்னையும் பொறுப்பேற்றுக்கொள், நீ கொடுத்தவற்றில் எனக்கு பர்க்கத் செய், நீ தீர்ப்பளித்தவற்றின் தீங்கை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக நீ தான் தீர்ப்பளிப்பவன், உனக்கு தீர்ப்பளிக்க முடியாது. நீ நேசித்தவர் ஒரு காலம் இழிவடைய மாட்டா, நீ பகைத்தவர் ஒரு காலம் கண்ணியம் அடைய மாட்டா. எங்கள் இறைவனே, நீ மிக்க பர்க்கத் உடையவன், மிக உயர்ந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இல்மன் நாஃபியா பின் சம்சுதீன், பயனுள்ள கல்விக்காக வேண்டி துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா வரிஸ்கன் தைபா வஅமலன் முத்தகல்லா. அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியை, தூய்மையான உணவை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்ச்சி மார்க்க சொற்பொழிவு. இன்றைய நம்முடைய மாணவர்கள்தான் நாளைய இஸ்லாமிய அழைப்பாளர்களாக மாறலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முதற் படிகளாக இதோ நம்முடைய மாணவிகளின் பயான். பதர் ஹனஃபா பின்த் அப்துல் வாஜித், ஹிஜாப் எனது கண்ணியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு ஹிஜாப் எனது கண்ணியம். முதலில் ஹிஜாப் என்றால் என்ன? ஹிஜாப் என்பது ஒரு துணி அல்ல, அது ஒரு முஸ்லீம் பெண்ணின் கண்ணியம், அடையாளம் மற்றும் மரியாதையாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நபியே, உமது மனைவிமார்களுக்கும் உமது பெண் பிள்ளைகளுக்கும் முஃமின்களின் பெண் பிள்ளைகளுக்கும் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பர்தாக்களை தங்கள் மீது போர்த்தி கொள்வார்கள், அது அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுத்த மிக சுலபமானதாகும். மேலும் அவர்கள் எந்த தொந்தரவும் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கின்றான். சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 59வது வசனம். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? ஹிஜாப் நம்மை பாதுகாக்கும் கவசமாக இருக்கிறது, நம்மை மரியாதையாக காட்டக்கூடிய ஆடையாக இருக்கிறது. ஹிஜாப் நம்மை எப்படி பாதுகாக்கிறது? நாம் வெளியே சென்றால் பலரும் நம்மை பார்க்கிறார்கள், ஆனால் ஹிஜாப் அணிந்தால் நாம் மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கின்றோம். மேலும் அது அல்லாஹ்வின் நினைவில் நம்மை வைக்க செய்கிறது. ஹிஜாப் நம்மை சொல்லாமல் சொல்ல வைக்கிறது. எதை? நான் ஒரு முஸ்லீம், நான் என் கண்ணியத்தை காக்கிறேன் என்று. ஹிஜாப் நமது அழகை மறைத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, அது நமது உள்ளார்ந்த அழகை வெளிப்படுத்துவதற்காகவும் தான். ஹிஜாப் நம்மை நற்பண்பில், நல்ல பண்பாட்டில், மதிப்பில் வளர செய்கிறது. ஹிஜாப் நம் இதயத்திற்கு அமைதியையும் மனதைரியத்தையும் தருகிறது. எனக்கு என்னுடைய ஹிஜாப் மிகவும் பிடிக்கும். ஹிஜாப் அணிந்தால் நான் மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கின்றேன். ஹிஜாப் அணிவது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹிஜாப் அணிந்தால் என் உள்ளம் அமைதியாக இருக்கிறது, ஏனெனில் நான் அல்லாஹ்வின் வழியில் நடக்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, ஹிஜாப் அடக்குமுறை அல்ல, அடக்கி ஆள்வதும் அல்ல. ஹிஜாப்
நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய நம்பிக்கையையும் வலுப்படுத்தக்கூடியது. நாம் நம் மார்க்கத்தை பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஹிஜாப் மீது பொருந்திக் கொள்ளும் மனதைரியத்தை தருவானாக. ஹிஜாப் என்னுடைய அழகு அல்ல, அது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அடையாளம், என் மார்க்கம், என் ரப்புடைய கட்டளை. எனவே ஹிஜாபை பாதுகாப்போம், நம் மார்க்கத்தை நிலைநிறுத்துவோம், அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணிந்து நடந்து அவனுடைய சிறந்த அடியானாக மாறுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஆலியா ரஷீதா பின் சையத் அபு சாலி, இஸ்லாமிய வீர பெண்மணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கணித்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாத்திற்காக உயிர்நீத்தவர் சஹாபிய பெண்மணி. இவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்த பெண்மணிக்கு இஸ்லாத்தின் மீதுள்ள தக்வா அளவில்லாதது. அல்லாஹ் இவர்களின் தியாகத்தை பொருந்தி கொண்டான். இவர்களின் தந்தை கபாத் ஆவார். இதை தவிர இவர்களின் குலம், கோத்திரம் என்ன என்பது வரலாற்றில் பதிவிடவில்லை. இந்த பெண்மணி யார் என்றால் அவர்கள் தான் இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று பின் இஸ்லாத்திற்காக உயிர்நீத்தவர் சஹாபிய பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக ஏற்பட்ட இன்னல்கள் ஏராளம். அவர்கள் மட்டுமல்லாமல் தன் கணவர், குழந்தைகள் அனைவரும் இன்னல்களை சகித்துக் கொண்டார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் சூடேற்றப்பட்ட இரும்பாலான கவச ஆடை அணிவித்து பாலைவன வெயிலில் நிறுத்தி அவர்கள் படும் வேதனையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மக்கத்து காஃபிர்களின் கடவுளான லாத் உஸ்ஸாவை வணங்க வேண்டும் என்று அவர்களை துன்புறுத்தினார்கள். ஆனால் இன்று நம்மால் சிறு துன்பத்தையும் சோதனையும் தாங்க முடியவில்லை. காரணம் ஈமானில் குறைபாடு. இதை நினைத்து நாம் வெட்கப்பட வேண்டும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அனைத்தையும் தாங்கினார்கள் என்றால் அவர்களின் தியாகத்திற்கு அளவில்லை. அவர்களின் கணவரை லாத் உஸ்ஸா என்னும் கடவுளை வணங்க வேண்டும் என்று அவர்களின் இரு பிள்ளைகளையும் துன்புறுத்தினார்கள். இவற்றை பார்த்து கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாஸருடைய குடும்பமே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு என வழங்கப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் தந்துவிட்டான் என கூறினார்கள். சுபஹான் அல்லாஹ். நாட்கள் செல்ல செல்ல துன்பமும் அதிகரித்தது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அதெல்லாம் தாங்கினார்கள். எதற்காக? ஊர் மக்கள் நம்மை நலவாக பேச வேண்டும் என்பதற்காகவா? இல்லை சகோதரர்களே, தாய்மார்களே, மாறாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். மேலும் அபூ ஜஹல் என்பவன் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவரை ஒரு வயதான பெண்மணி என்று கூட பார்க்காமல் பாலைவன மண்ணில் கடத்தி அவர்களின் பிறப்புறுப்பில் ஈட்டியால் குத்தினான். இது எவ்வளவு பெரிய வேதனை! அதையும் தாங்கினார்கள். ஆனால் நமக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலும் நம்மால் தாங்க முடியாமல் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புகிறோம். ஒரு முள் குத்தினாலும் ஏற்படுகின்ற வலிக்கு நன்மை உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த வலியை கூட தாங்க முடியாத நம் ஈமான் எப்படி அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய தயாராகுவோம்? போர் என்பது களத்தில் போய் போர் புரிவதல்ல, மாறாக நம் ஈமானை எல்லா நிலையிலும் தக்க வைத்துக் கொள்வது. ஆகவே நாம் ஈமான் கொண்ட மக்களாக, ஈமானில் உறுதிமிக்க மக்களாக, தக்வாலும் இறையச்சம் கொண்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் வாழ்ந்து மரணிக்க செய்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்ச்சி தவக்குல் என்ற தலைப்பில் ஒரு சிறிய உரையாடல். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருப்பதே தவக்குல் எனப்படும். அப்படியான தவக்குலை பற்றின உரையாடலை நம்முடைய மாணவிகள் நிகழ்த்த உள்ளனர். நௌஃபா பரக்கத் பின் நவாஸ், ஜாரியா பின் முகமது சுராஜுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்படியுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவக்குல், பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். முதிர்ந்த வயதில் குழந்தை இல்லாமல் இருந்த போதும் நம்பிக்கையுடன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ரொப்பி ஹபிலி மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. என் இறைவனே, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கின்றாய். மீனின் வயிற்றுக்குள் இருந்த போதும் நம்பிக்கையுடன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். கடலுக்கும் ஃபிரௌனின் படைக்கும் நடுவில் சிக்கிய போதும் நம்பிக்கையுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரொப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். என் இறைவா, இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டு நீ என்னை காப்பாற்றுவாயாக. பல்லாண்டுகள் நோயின் பிடியில் இருந்த போதும் நம்பிக்கையுடன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ரொப்பி அன்னி மஸ்ஸனிய ضُرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين. இறைவா, என்னை நிச்சயமாக நோயினாலான துன்பம் தீண்டி இருக்கிறது. கிருபை செய்பவர்களில் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தன் சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக கிணற்றில் தூக்கி எறிந்துவிட்டு தன் தந்தையிடம் போய் உரைத்த போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நம்பிக்கை எவ்வாறு இருந்தது? ஃபஸபுருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகான பொறுமையை கடைபிடிப்பதே எனக்கு போதுமானது. நீங்கள் வர்ணிப்பதற்கு எதிராக நான் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறேன் என்று கூறினார்கள். நெருப்பு குண்டத்தின் நடுவில் இருந்த போதும் நம்பிக்கையுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன். தனது ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட போதும் நம்பிக்கையுடன் லூத் அலைஹிஸ்ஸலாம். ரொப்பி அன்சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன். என் இறைவா, விஷமம் செய்யும் இந்த மக்களுக்கு எதிராக நீ எனக்கு உதவி புரிவாயாக. எதிரிகள் சூழ்ந்த நிலையில் சவுர் குகையின் இருளில் இருந்த போதும் நம்பிக்கையுடன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன கூறினார்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வின் கருணை நம்புவதிலிருந்து நம்மை தடுப்பது எது? சூரா ஆல இம்ரான் 159வது வசனம் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். அல்லாஹ் தன் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களையும் தன்னை பொறுப்பாக ஆக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்த நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக புனித ஸ்தலங்களின் வரைபடமும் அதன் சிறப்புகளும்.